ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்போவுமே வந்து நான் பெரிய பாப்பா குழந்தையா இருக்கும்போது டாக்டர் சொல்லி நான் வந்து கேட்டது இது. குழந்தைங்களுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இதை பெரியவங்களுமே சரி, ராகி எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது, அதுவும் தினமும் எடுத்துக்கிட்டால் அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுலேருந்து நான் நிறையவே இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னா தினமும் இல்லைனாலும் அட்லீஸ்ட் வந்து வாரத்தில் 3 நாள் வந்து நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு ராகி மாவு வந்து தனியாக எடுத்து ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அப்புறம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க இங்கே பாருங்கன்னா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வாசனைக்கு வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதை பொடி பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை இப்படி தட்டியுமே சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்துனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம சுகர் வந்து என்ன சேர்க்கலான்னா நாட்டு சக்கரை, வெல்லம், இல்லை வந்து ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம். நம்ம அது நம்மளுடைய விருப்பம்தான். இதே வந்து பெரியவங்க நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெல்லம் சேர்க்காம அந்த ஏலக்காவும் சேர்க்காம கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்துக்கலாம். இதில் வந்து இப்போ நான் கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணுறேன், காய்ச்சின பால் மிக்ஸ் பண்ணுறேன். இந்த பால் மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா வந்து வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப வந்து ஹெல்த்தியும் சரி, பாலும் சரி, கேழ்வரகும் சரி, அவங்களுக்கு வந்து என்னென்னா இரும்பு சத்து நிறைய இருக்குது கேழ்வரகில். அதனால் ரொம்ப ரொம்ப ஹெல்தி. பசங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இதை ட்ரை பண்ணுங்கள். அதுவும் வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து எலும்பெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் தான், பட் வந்து இருந்தாலும் வந்து பெண் குழந்தைங்களுக்குன்னும்போது ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ரொம்ப அடிக்கடி வந்து அவங்களுக்கு கேழ்வரகு கொடுத்துட்டே இருப்பேன். ஒன்று களி செஞ்சு கொடுப்பேன், இல்லைனா ராகி கூழ் செஞ்சு கொடுப்பேன். பாப்பாவுக்கு வந்து ரொம்ப சூடாக இருக்காமா, அதனால் அவள் எப்படி ஊதி சாப்பிட்றா பாருங்கள். நான் 2 பேருக்குமே இதை குழந்தையிலேருந்து டாக்டர் சொன்னதுலேருந்து இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உண்மையாகவே ரொம்ப நல்ல விஷயம் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா. என்னென்னா குழந்தைங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயம் வந்து ஹெல்த்தியாக கொடுக்குறோம் அப்படின்ற வந்து சாட்டிஸ்ஃபைடு வந்து கண்டிப்பாக இருக்குது. அப்பாவுக்கு டைம் ஆகுது தான் சொல்லுது, உங்களுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லலை சரியா? அப்பாவுக்கு டைம் ஆகுது. சரி, இந்த பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி மாமா எல்லாத்துலேயும் ஆளுக்கு ஒரு முட்டை வச்சிடுறேன். இந்த முட்டையா? ஓகே ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்பாவுக்கு வேண்டாமா? இன்னும் வேணாம், வாடி ஒரு முட்டை எடுத்துகிட்டு போடி. ஒரு நாளைக்கு சாப்பிட்றி, பொடி மாசு மட்டும்தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். எடுத்துக்கோடா, அம்மா வேணா வேறு முட்டை கூட போட்டுப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எடுத்துக்கோ, சாப்பிடு, சூடாக இருக்குது கொஞ்சம். நீ அதை கூழ் சாப்பிட்டுட்டு சாப்பிட்றாம்மா. சீக்கிரம் சீக்கிரம். என்னடா நீ தான் ஃபஸ்ட்டு கிளம்பிட்டியா? ஜடா அழகாக இருக்கா? இங்கே திரும்பி பாரு, எனக்கு முத்தாவே கொடுக்காம போகிறேன் இன்னைக்கு. பை. கோலம் இன்னைக்குதான். என்னம்மா பண்ணுற? சீக்கிரம், டைம் ஆயிடுச்சு. கண்ணாடி எங்கே போச்சு? அது இருக்கே. பை பை. பேகு சீக்கிரம். பேகெடு பேகெடு. போ போ. ஷூ போட்டு. லேஸ் அங்கே போய் கட்டிக்கு போ. லஞ்ச் பேக்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பை பை. என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? போ, கிளம்பு தேஜு. என்னத்துக்கு இப்போ ஓடி வர? எதுக்கு மறந்துட்டு போகிற? நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஐடி கார்டெல்லாம் பேக்கில் வைங்க கரெக்டின்னு சொல்லியிருக்கேனா? ஆ, எத்தனை டைம் சொன்னாலும் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க.
ஷூவை கரெக்டாக அதை செப்பலுக்கு பூக்கெல்லாம் தள்ளி விட்டுட்டு இப்படி தான் மார்னிங் வந்து எவ்வளோ தான் நம்ம சீக்கிரம் எழுந்து கிளப்புனாலும் லாஸ்ட் மினிட்ல இப்படி தான் பண்ணுவாங்க. இதை விட்டுட்டேன் அதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதமும் முட்டையும் அதுதான் வந்து லஞ்சுக்கு கொடுத்து அமுச்சு விடுறேன். பிள்ளைங்கள் வந்து எல்லோரும் ரெடி ஆகிட்டு ஸ்கூலு ஆஃபீஸ் எல்லோரும் வந்து பேக் பண்ணி கிளப்பி விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எங்கள் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.